ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆண்டவர் இடத்திலிருந்து அற்புதத்தை எதிர்பார்த்து காத்துங்க. உங்க குடும்பத்தில் ஆண்டவர் நன்மை செய்ய போகிறார். விசுவாசிங்க, எதிர்பாருங்க. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் 2 கொரிந்தியர் 9:8 சொல்லுகிறது, மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாக சகலவித நற்கிரியைகளிலும் பெருகும்படியாகவும் தேவன் உங்களிடத்திலே சகல கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வருடத்தில் ஆண்டவர் உங்கள் லைஃப்ல சகல விதமான கிருபைகளையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஏன்னா நீங்க எல்லாவற்றிலும் சம்பூர்ணமா இருக்கணும், எல்லாவற்றிலும் ஒரு நிறைவாய் இருக்கணும். ஆசீர்வாதம், உலக ஆசீர்வாதம், குடும்பத்தில் ஒரு சமாதானம், சந்தோஷம், மன நிறைவு எல்லாம் இருக்கணும். எல்லாவற்றிலும் நீங்க சம்பூர்ணமா இருக்கும்படி ஆண்டவர் எல்லாவற்றிலும் சகல விதமான கிருபைகளையும் உங்களிடத்திலே பெருக செய்ய போகிறாராம். ஹல்லேலூயா. இந்த வருடத்திலே ஒரு பெருக்கத்தின் ஆண்டாய் இருக்க போகிறது. உங்க லைஃப்ல ஒரு பெருக்கத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஆண்டவருடைய கிருபை கொடுக்க போகுது. அததான் நீ உங்களால ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவருடைய கிருபை உங்க லைஃப்ல வந்துருச்சுன்னா எல்லா பகுதியிலும் சம்பூர்ணமான ஆசீர்வாதம், ஒரு கிருபை நிமித்தமாய் ஒரு பெருக்கம் உங்கள் வாழ்க்கையில உண்டாக போகிறது. விசுவாசிங்க. இன்னும் ஒரு சில நாட்கள் தான் நாம் ஜெபிக்க போகிறோம். தொடர்ந்து 21 நாட்கள், இன்னும் ஒரு சில நாட்கள் ஜெபிக்க போகிறோம். இந்த நாட்களில் விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாய் இந்த வருடத்திலே உங்களுக்கு ஒரு பெருக்கத்தை கொடுப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்திலே ஆண்டவரே சகல சம்பூர்ண ஆசீர்வாதங்களும் பெருகும்படியாய் உம்முடைய கிருபை இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பெருகும்படியாய் உம்முடைய ஊழியக்காரனாய் நான் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நீர் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பெருக்கத்தை இந்த நாளிலிருந்து, உம்முடைய கிருபை இந்த நாளிலிருந்து இவர்கள் அனுபவிக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆமென், ஆமென்.